الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد وأتموا الحج والعمرة لله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليهم الصلاة وتسليم தூணில்லா வானத்தை தூக்கி நிறுத்திய வல்ல ரப்புல் ஆலமீனுக்கே புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நின்று நிலவட்டுமாகுக. அவனுடைய சாந்தியும் சலவாத்தும் அன்னலம் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியருள் பூமான் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்வை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்களின் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு வீட்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் இன்னும் யார் யாரெல்லாம் இங்கு வர இருக்கின்றார்களோ அனைவர்களின் மீதும் இந்த முஹல்லா வாசிகளின் மீதும் ஊர் மக்களின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாகவும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை கூறி அதனுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறும் பொழுது ஒரு இடத்தில் இவ்வாறாக கூறியுள்ளான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ் தஆலாவுடைய இடத்தில் மாதங்கள் என்பது ஒரு ஆண்டுக்கு 12 மாதம் என்பதாக ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா இவ்வாறாக கூறுவான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதம் சங்கையான மிகவும் கண்ணியமான மாதம் என்பதாக ரப்புல் ஆலமீன் கூறியுள்ளான். பொதுவா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தை ஒரு மூடலா சொல்லிடுவான். ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் முழுமையான விவரம் வராது. அதற்கு விவரத்தை நம்ம எங்க போய் பார்க்கணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான முதல் தஃப்சீர், குர்ஆனுக்கு முதல் தஃப்சீர் ரசூலுல்லாஹ். அவங்கள்ட்ட போய் பார்த்தா இந்த ஆயத்துடைய விளக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமியை படைத்த அந்த நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், அந்த 12 மாதங்களில் 4 மாதத்தை அல்லாஹ் தஆலா சங்கையான மாதமாக ஆக்கியுள்ளான். சங்கையான மாதம்னா அந்த மாதத்தில் நாம் போர் புரியக்கூடாது, இதுதான் சங்கையான மாதம். அதிலும் 3 மாதங்கள் தொடர்பதியான மாதங்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதங்கள் ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடிய தொடர்படியான மாதங்கள். இன்னும் தெளிவாக நமக்கு புரியும்படி சொன்னால் இந்த மாதங்கள் தான் ஹஜ் என்கின்ற இஸ்லாத்தில் ஒரு முக்கிய கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம். இதற்கு அரபியில் இவ்வாறான ஒரு பெயர் இருக்கின்றது, மஅசூம் என்கின்ற இந்த மாதத்திற்கு கூறுவார்கள். அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மாதத்துக்கு இப்படி ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த தொடர்படியான 3 மாதங்களில் முதலாவது மாதமான துல்காதாவுடைய மாதத்தில் தான் நாம் அனைவரும் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வழக்கம் இருக்கும். நல்லா தெளிவா விளங்கிக்கணும். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். எங்கள் ஊருடைய வழக்கம் என்னவென்றால், வழக்கத்தை விளங்கிக்கணும். ஒரு கணவன் மனைவி நிக்காஹுடைய விஷயத்தில் பெண் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளைக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பார்கள். உதாரணத்திற்கு எங்க ஊரில் எடுத்துக்கொண்டால் மாப்பிள்ளை எப்படி நல்லவரா, இது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
மாப்பிள்ளை பெற்றோர்கள் எப்படி நல்லவர்களா, இதுவும் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, அவருக்கு மாத வருமானம் என்ன, அவருடைய வீடு சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்க, காரணம் என்னுடைய மகள் அங்கு போய் எந்த ஒரு சிரமமும் அனுபவிக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கின்றார்கள் என்கின்றவரை இந்த காலத்தில் மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்தோனேஷியாவில் ஒரு வழக்கம் இருக்கின்றது. நாமெல்லாம் இப்படி மாப்பிள்ளை இந்தந்த குவாலிபிகேஷன்லாம் இருக்கா, நாமெல்லாம் பார்த்தோம்னா இந்தோனேஷியா மக்கள் மாப்பிள்ளைட்டு என்ன குவாலிபிகேஷன் பார்ப்பாங்கன்னா, அவரு எத்தனை ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு, எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறாரு, ஹஜ்ஜு கூட ரெண்டாவதா வச்சுக்குவாங்க, எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறாரு அவரு. ஒரு மாப்பிள்ளைனா குறைஞ்சபட்சம் ஒரு 3 உம்ரா, ஒரு 5 உம்ரா இத்தனை செஞ்சிருந்தாதான் ஒரு மாப்பிள்ளை ஒரு லிஸ்ட்ல கொண்டு வருவாங்க. ஒரு 3 உம்ரா போயிருக்காருப்பா மாப்பிள்ள, சரி அப்ப ஒரு நல்ல மனிதரா இருப்பாரு, என்னுடைய பொண்ணை நம்பி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்கின்ற அளவுக்கு இந்தோனேஷியாவுடைய மக்கள் அவர்கள் அந்த வாலிபர்களை அவ்வளவு ஒரு ஊக்கமாக வளர்த்துகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறும்போது இவ்வாறாக கூறியுள்ளார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இந்த இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பாக கூறியுள்ளார்கள். அந்த 5 தூண்களையும் நாம் சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் தூண் கலிமத்து ஷஹாதத்து லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா அதுதான் நம்ம கட்டிடத்துடைய அஸ்திவாரம், அடிப்படை. அது இல்லாம அந்த கட்டிடம் என்பதே இருக்காதுங்கிற மாதிரி அடிப்படை. மீதமுள்ள 4 தூண்கள் இகாமுஸ் ஸலா வ ஈதாஉஸ் ஸகா வல் ஹஜ் வ ஸௌம் ரமதான். தொழுகை நிலைநாட்டுதல், ஜகாத்தை கொடுத்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தல், ஹஜ் செய்தல் என்கின்ற இந்த 4 கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டிடத்துடைய 4 மூலையுடைய தூண்களுக்கு ஒப்பாக கூறியுள்ளார்கள். இஸ்லாத்தில் ஹஜ் என்பது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு அமலாகத்தான் இருக்குது. நாம இருக்கக்கூடிய காலம் ஹஜ்ஜுடைய காலமா இருக்குது. ஹஜ்ஜுக்கு போனா இத்தனை நன்மை, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல ஹஜ் இருக்கக்கூடிய அந்த இடம் மக்கத்து முக்கர்ரமா. இன்னும் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 4 புறமும் செவுறுகளால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் காபத்துல்லா. ஏன் நாம் அந்த காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகின்றோம்? அந்த காபத்துல்லா அசல் வரலாறு என்ன என்பதை நாம் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ஆழ பதிய வைக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பல குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாத்து கையிலும் இருக்குது அவசியமான சைத்தான் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம போனை சுத்திக்கிட்டு இருக்கிறோம். பல குழப்பமான காலங்களை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாலிப சமுதாயத்திற்கு இந்த கேட்டகரி முடிஞ்சிச்சு. அடுத்த நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் என்கின்ற வரக்கூடிய சமுதாயத்திற்கு இந்த விஷயத்தை நாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ ஊட்டி பதிய வைக்க வேண்டும். அந்த காபத்துல்லாவுடைய வரலாறு என்ன? பெரும்பாலும் நமக்கே தெரியாது. காபத்துல்லா கட்டியது யார் என்று கேட்டால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் பெரும்பாலும் முடித்து விடுவோம். ஆனால் அதில் ஆரம்பத்தில் யார் கட்டினார், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை எப்ப திருப்ப கட்டினார்கள் என்கின்ற முழு வரலாற்றை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ஆதம் அலா நபியுனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே மலக்குமார்களை கொண்டு முதலில் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கட்டி விட்டான். இப்படிங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை வைத்து காபத்துல்லாவுடைய பணியை முழுமையாக முடித்து விட்டான். அப்ப காபத்துல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடியே கட்டப்பட்டுருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சு வச்சிருப்போம்னா, காபத்துல்லாவை கட்டியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலா நபியுனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துள்ளோம். அவங்க கட்டினாங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துக்கு முன்பாக அந்த காபத்துல்லா கட்டப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இந்த பூமிக்கு 300 ஆண்டு காலம் தௌபாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த தௌபாவை அங்கீகரித்த இடம்தான் அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மைதானம்.
ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் பிறை 9 அன்று அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள். அன்று சுபூஹில் இருந்து மகரீப் வரைக்கும் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள். அங்கு பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். காரணம் என்னவென்றால் ஹஸரத் ஆதம் நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தகப்பனார், எல்லா மனித சமுதாயத்தின் தகப்பனாரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எல்லா மனித சமுதாயத்தான தாயாராக இருக்கக்கூடிய ஹவ்வா நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌபாவை கொடுத்த இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். அரபியில அரஃபானா அரஃப்த அப்படின்னா நான் அறிந்து கொண்டேன் அர்த்தம். ஏன்னா இருக்கிறது ரெண்டு மனிதர்கள், இந்த பூமியில இருக்கிறது 2 பேரு. ஒன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஹவ்வா அம்மா. ஆப்போசிட்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நடந்து வராங்க. தூரத்துல யாராவது ஒருத்தவங்க ரூபம் தெரியுது, ஏதோ ஒரு உருவம் தெரியுது தூரத்துல. கொஞ்சம் பக்கத்துல வர வர அந்த ஜபலுர் ரஹ்மா பக்கத்துல வந்தோடனே பாக்குறாங்க, அங்க வர்றது ஹவ்வா என்கின்றதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டு சொன்னாங்க, அரஃப்து நான் அறிந்து கொண்டேன். என்ன சொன்னாங்க? நான் அறிந்து கொண்டேன். எதிர்க்க வர்றது என்னுடைய மனைவி ஹவ்வாங்கிறத நான் அறிந்து கொண்டேன் என்பதாக கூறிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு அரஃபா என்கின்ற பெயரே வந்தது. ஆக முதல்ல அப்ப கட்டப்படுது. அதற்கடுத்து அவங்களுடைய வம்சாவளிகள் வாழ வாழ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால், அப்பொழுது ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது மொத்த பூமியும் முழுமையான முறையில் தண்ணீர் மூழ்கடிக்கப்படுது. அப்ப கஅபத்துல்லா அந்த தண்ணீர்ல சேதமாய் முழுமையா இடிக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன அந்த கப்பல் கஅபத்துல்லாவை வலம் சுத்தி வந்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க. அவங்க 40 நாட்கள் அந்த கப்பலுடைய பயணம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப 7 நாட்கள் கஅபத்துல்லா இருந்த அந்த இடத்தை வலம் சுத்தி வந்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி உள்ளார்கள். அதுக்கடுத்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல அவங்களுடைய 2வது மனைவியான ஹாஜரா அம்மாவுடையும் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் நபியுன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையும் அந்த இப்ப இருக்கக்கூடிய மக்கத்து முக்கர்ரமா என்கின்ற அந்த இடத்துக்கு வராங்க. ஆரம்பத்துல மக்கா முக்கர்ரமா எப்படி இருந்துச்சுன்னா, எந்த ஒரு மனிதர்களும் அங்க இல்ல, வெறுமனே பொட்டல் இடம் என்று சொல்லப்படக்கூடிய முழுமையாக காலியாக இருந்த ஒரு பாலைவனம் தான் மக்கத்து முக்கர்ரமா. அங்கங்க மலை குன்றுகள் இருக்கும், எந்த ஒரு செடி கொடி எதுவுமே இருக்காது, நிழலுக்கு ஒதுங்கக்கூடிய எந்த இடமும் இல்ல, தண்ணீருக்கான எந்த வசதியும் இல்ல. அப்படியாப்பட்ட இடம்தான் அந்த மக்கா முக்கர்ரமா. வராங்க, இருவரையும் அங்க விட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. கை குழந்தை கையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தையா இருக்கிறாங்க, ஹாஜரா அம்மா இருக்கிறாங்க. விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹாஜரா அம்மாவுக்கு ரொம்ப கவலையா போச்சு. என்ன இப்படி கொண்டு விட்டுட்டு நீங்க எதுவுமே சொல்லாம போய்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த ஒரு பதிலும் இல்ல. அதுக்கடுத்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க, இது என்னுடைய ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து வந்த கட்டளையா என்கின்ற அந்த கேள்வி முன்வைத்த ஹாஜரா அம்மையாருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாயால பதில் சொல்லல. ஒட்டகத்துல போய்கிட்டே இருக்கிறாங்க, தலையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செய்தினை வழங்கி கொண்டாங்க ஹாஜரா அம்மா. சரி, என்னுடைய ரப்புல் ஆலமீன் எங்களை வீணாக்க மாட்டான் என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் அங்க வாழ்றாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா நாம் இப்ப மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் மிகவும் விரும்பி குடிக்கக்கூடிய தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துலதான் வெளிப்படுத்துறான். சஃபா மருவாக்கு மத்தியில தண்ணீரை தேடி ஹஜரா அம்மையார் ஓடுறாங்க. ஏன்னா கையில இருக்க பச்சை குழந்தை, தண்ணீர் தாகம் தாங்க முடியல, அந்த குழந்தை அழுகுது. அதனால ஹாஜரா அம்மா ஓடுறாங்க, 2 மலைக்கு மத்தியில ஓடுறாங்க தண்ணீர் இருக்குதான்னு பாக்குறதுக்காக. பொதுவா நாமளே ரொம்ப வெயில் நேரத்துல வண்டியில போனா தெரியும், முன்னாடி காணல் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுல தண்ணி இருக்காது. அந்த மாதிரி அவங்க சஃபா மலையில இருந்து பாக்குறாங்க, மருவா மலையில தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. வேகமா அங்க ஓடி போறாங்க, அங்க தண்ணி இல்ல. மீண்டும் இங்க ஓடி வராங்க, இங்கேயும் தண்ணி இல்லை. இப்படி 7 முறை அவங்க ஓடுறாங்க. இத ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டா கடைசி வரைக்கும் உலக கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தொங்கோட்டம் ஓடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்கின்ற இந்த வசனம் பிற்காலத்தில் இறக்கப்படுது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை பொருந்தி கொண்டான், அதை ஒரு அமலாவே ரப்புல் ஆலமீன் ஆக்கிட்டான். அப்புறம்தான் ஒரு இடத்துல உட்கார்றாங்க, தண்ணி இல்லாம அவங்களும் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்றாங்க. இஸ்மாயில் நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வராங்க. இஸ்மாயிலுடைய காலை பிடிச்சு பூமியில ஒரு அடிக்கிறாங்க. பூமியில இருந்து தண்ணி பொத்துக்கிட்டு மேல வருது.
மேல வர தண்ணீரை பார்த்துட்டு அவங்க தேவையான அளவுக்கு தாங்க குடிச்சுக்கிறாங்க. தன் மகனுக்கு பூட்டி விட்டுட்டு சொல்றாங்க, விட்டிருந்தாங்கன்னா இரண்டாவது பிரளயம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது முறையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த மாதிரி மொத்த பூமியும் தண்ணீர்ல மூழ்கி இருந்திருக்கும். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை தான் ஜம் ஜம். ஜம்சம்னா ஆக்சுவலி அதுக்கு அர்த்தம் என்னன்னா போதும் போதும் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஜம்சம் என்று சொல்றாங்க. அந்த இடத்துல தண்ணி எப்படி தேங்கியே நிக்குது. அந்த தண்ணீரை தான் நம்ம இப்போ வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஹஸரத் இஸ்மாயில் அலா நபியுன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 8 வயது இருக்கும் பொழுது திருப்பி வராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்கா முக்கர்ரமாக்கு வராங்க. அப்போ ஒரு அளவுக்கு மக்கத்து முக்கர்ரமால மக்களுடைய தொகை அதிகமான பிறகு அப்ப அல்லாஹ் இருக்கின்ற ஒரு வீடு அமைக்க வேண்டும், அல்லாஹை வணங்குவதற்காக ஒரு வீடு அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து மக்கத்து முக்கர்ரமாவில் காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். அல்லாஹ் தாலா எங்க கட்டினானோ அதே இடம், அந்த கீழே அச்சு மட்டும் இருக்குது, அந்த அச்சின் மீதே அவங்க கட்டுறாங்க, காபத்துல்லாவை கட்டுறாங்க. நாம இப்ப பார்க்கக்கூடிய காபா அவங்க காலத்துல கட்டப்பட்ட காபா இல்ல, அது பிற்காலத்துல மாற்றப்பட்டுருச்சு. அவங்க காலத்துல காபத்துல்லா அவங்க கட்டுறாங்க. கட்டும் போது ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் அவங்களால நின்று கட்டிட்டாங்க. அதற்கு மேல் அவங்களால் அந்த உயரத்தை எட்ட முடியவில்லை. அப்ப ரப்புல் ஆலமீன் 2 கற்களை கொடுக்கின்றான் சோனத்துல இருந்து. ஒரு கல் இருக்குது ஹஜருல் அஸ்வத், நாம் எல்லாம் கேள்விப்பட்ட கல்லா இருக்கும். காபத்துல்லா கதவுக்கு இடதுபுறமாக, இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹஜருல் அஸ்வதை வச்சு இந்திய திருநாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சுப செய்தி சொன்னாங்க. காரணம் அந்த ஹஜருல் அஸ்வத் நம்ம இந்திய திருநாட்டை முன்னோக்கிய வண்ணம் இருக்குது. ஹஜருல் அஸ்வத்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இந்திய திருநாடு தெரிகிற அந்த மாதிரி அந்த கோணத்துல இருக்குது. அந்த ஹஜருல் அஸ்வத் அங்க இருக்குது. அந்த கல்லு ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வரப்ப அந்த கல்லை கையில கொண்டு வராங்க. இரண்டாவது ஒரு சுவனக்கல் மக்கத்து முக்கர்ரமால காபத்துல்லாஹ்க்கு அருகில இருக்குது. நாம் எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கோம் தெரியல. மகாமே இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலா நபியுன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதங்கள் பதிந்த அந்த கல், அதுவும் சூனத்திலிருந்து வந்த சுவனக்கல். இப்ப பாக்குறாங்க ஒரு அளவுக்கு உயரம் ஏறிடுச்சு. அந்த உயரத்தை எட்டணுமே என்பதற்காக அவங்க மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தொலைவிட்டு போறாங்க. காட்டுக்குள்ள போனா ஒரு கல்லு கிடைக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சோனக்கல்ல கொண்டு வந்து வச்சு அந்த கல்லில நின்று காபத்துல்லாவை கட்டுறாங்க. அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி ஒரு முஅஜிஸாவை கொடுத்தான். இப்ப நாமெல்லாம் பில்டிங் கட்டும் போது லிஃப்ட் வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹைட் போச்சுன்னா லிஃப்ட் வச்சு ஜாமானத்தை மேலே ஏற்றி இறக்குவாங்க. அல்லாஹ் தாலா அந்த கல்லை லிஃப்டாக ஆக்கணும். மேல தேவைப்படும் போது அவங்க அப்படியே கை அசைப்பாங்க. அந்த கல் அப்படியே அந்த தேவையான உயரத்துக்கு உயரும். அவங்க அந்த காபத்துல்லா கட்டினாங்க. அந்த அடிப்படையில காபத்துல்லாவை இரண்டாவது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டினார்கள். கட்டிட்டு அந்த மகாமே இப்ராஹிம் என்கின்ற அந்த கல்லை காபத்துல்லாவிற்கு முன்னால், ஆரம்ப காலத்துல காபத்துல்லாக்கு உள்ள இருந்துச்சு அவங்க காலத்துல, பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காபத்துல்லாவை பராமரிப்பின் காரணமாக காபத்துல்லாவை முழுவதுமாக இடித்து விட்டு மீண்டும் கட்டுறாங்க. ஏன்னா அல்லாஹுடைய நாட்டம், தன்னுடைய ஹலீல், தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கட்டிட்டான். இப்ப தன்னுடைய ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. அவங்களும் நண்பர் தான் சொல்லுவாங்க. என்னோட இன்னொரு நண்பராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கட்ட நாடினா. அதனால அந்த காலத்துல காபத்துல்லா இடிச்சிட்டு மீண்டும் கட்டுறாங்க. அப்ப மக்கால குஃபார்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இருந்தாலும் அவர்கள் நேர்மையான முறையில் சம்பாதித்த காசை வைத்து காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கட்டினாங்க. இப்ப நம்ம பார்த்தா தெரியும், காபத்துல்லா கதவுக்கு ரைட் சைடு கொஞ்சம் போனோம்னா ஒரு அரை வட்டம் இருக்கும். காபத்துல்லா ஒட்டிய ஒரு அரை வட்டம் இருக்கும். அதுக்கு ஹத்தீம் என்று சொல்லுவார்கள். அந்த அரை வட்டமும் ஆரம்ப காலத்தில் காபத்துல்லாவிற்கு உள்ள இருந்த ஒரு பகுதி தான். அவங்கள்ட்ட இருந்த பொருளாதாரத்தை கொண்டு காபத்துல்லாவை கட்டிட்டாங்க. கட்டிட்டு அந்த இடத்துல கட்டுறதுக்கான பொருளாதாரம் இல்லாததன் காரணமாக அந்த இடத்துல ஒரு அரை வட்டம் இந்த அளவுக்கான ஹைட்டுக்கு கல்லை வச்சு கட்டி, இதுவும் காபத்துல்லாவுக்கு உள்ள இருந்த பகுதி என்பதாக கூறி அதோட அடையாளத்தை போட்டுட்டாங்க. அப்ப திருப்பி அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ருல் அஸ்வத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் காபாவில் வைக்க வேண்டும் என்று நாடிய ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்தான். எல்லா மக்களுக்கு மத்தியில, குஃபார்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குது.
இந்த ஹஜ்ருல் அஸ்வத் சுவனக்கல்ல யார் எடுத்து வைக்கிறது அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. நாளை காலையில யாரு முதல்ல காபாவுக்கு வராங்களோ அவங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாளை மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாஹ்க்கு வராங்க. அப்போ ஒரு ஆலோசனை சொல்றாங்க, ஒரு பெரிய விரிப்பெடுத்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத வைங்க, எல்லாரும் பிடிச்சு கொள்ளுங்க, மக்கால இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அந்த விரிப்பை பிடிச்சுக்கங்க, கொண்டு வந்து வைங்க, அந்த கல்லை நான் எடுத்து வைக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனையின் பேரில் காபத்துல்லா கட்டப்பட்டு ஹஜ்ருல் அஸ்வத் அந்த இடத்தில் வைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்றை நாம் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில், இளைஞர்கள் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். காபத்துல்லாவை வலம் வருவதால் என்ன நமக்கு ஒரு நன்மைகள் பல இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தௌராத்தில் வந்ததாக பதிவு செய்துள்ளார்கள். கியாமத் நாளன்று 7 லட்சம் மலக்குமார்களை ரப்புல் ஆலமீன் தங்க சங்கிலியை கொடுத்து அனுப்பிவிடுவான் இந்த உலகத்திற்கு. 7 லட்சம் மலக்குமார்களை ரப்புல் ஆலமீன் தங்க சங்கிலியை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிவிடுவான். அனுப்பிவிட்டு அவர்களிடம் அல்லாஹ் தஆலா கூறியிருப்பான், என்னுடைய காபாவை, அல்லாஹுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய என்னுடைய காபாவை நீங்கள் மேலே அழைத்து வாருங்கள். கியாமத்துல எல்லாமே அழிக்கப்பட்டோம், ஆனா காபத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான், அதை அப்படியே உயர்த்தி தன்னுடைய அரிசின் அருகில் வைத்துக் கொள்வான். அப்படியாப்பட்ட என்னுடைய காபாவை நீங்க அழைத்து வாருங்கள் என்று கூறிய ரப்புல் ஆலமீன் அந்த 7 லட்சம் மலக்குமார்கள் அந்த தங்க சங்கிலியோட கீழே வருவாங்க. வந்துட்டு அந்த காபத்துல்லா முழுமையான முறையில எல்லாம் கட்டிட்டு கூப்பிடுவாங்க காபாவை, உன்னை அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான், வா மேல போலான்ற உடனே காபத்துல்லா நான் மேலே வரமாட்டேன் என்பதாக காபத்துல்லா தன்னுடைய மறுப்பை தெரிவிக்கும். அதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது, எனக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன, அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் நான் மேலே வருவேன் என்பதாக காபத்துல்லா மேலே செல்ல மறுத்துவிடும். 3 நிபந்தனைகளை கூறும். முதலாவது நிபந்தனை இப்படி வைக்கும், என்னுடைய ஹரம் என்று நம்ம தவாஃப் செய்வோம் அல்லவா, அதுக்கு மத்தாஃப் என்று சொல்லுவார்கள் அரபியில், அந்த மத்தாஃபின் கீழ் யார் யாரெல்லாம் அடக்கம் பெற்று இருக்கின்றார்களோ, பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அந்த இடத்துல அடக்கம் பெற்று இருக்காங்க. அந்த மத்தாஃப்ல பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அடக்கம் பெற்று இருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த மத்தாஃபில் அடக்கம் பெற்று இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹக்கில் நான் நாளை கியாமத்தில் சிபாரிசு செய்ய வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை காபத்துல்லா கேட்கும். அப்ப மேலிருந்து ஒரு அசரீரி வரும், உன்னுடைய கேள்விக்கான பதிலை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான், நீ கேட்டதை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான், அவர்களுடைய ஹக்கில் நீ சிபாரிசு செய்து கொள்ளலாம் என்பதாக அசரீரி வரும். இப்ப மலக்குமார்கள் கூப்பிடுவாங்க, நீ கேட்டதான் நடந்துருச்சுல, வா மேல போலான்ற உடனே திருப்பியும் காபத்துல்லா மறுக்கும், நான் வரமாட்டேன், எனக்கு இன்னும் விஷயம் இருக்குது. இப்ப கேட்பாங்க மலக்குமார்கள், இப்ப என்ன கேட்க போற, இந்த மக்கா முகர்ரமாவிற்குள் யார் யாரெல்லாம் அடக்கம் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹக்கில் நான் சிபாரிசு செய்ய வேண்டும். திருப்பி அதே மாதிரி மேலிருந்து ஒரு அசரீரி வரும், உன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப மக்கா முகர்ரமாக்குள் இருக்கவங்களுக்கும் நாளை கியாமத் நாள்ல காபத்துல்லா சிபாரிசு செய்யும். இப்ப கூப்பிடுவாங்க மலக்குமார்கள், வா மேல போலான்ற உடனே திருப்பி மறுக்கும். இப்ப கேட்கும், யார் யாரெல்லாம் என்னை தன்னுடைய சொந்தங்களை விட்டு தன்னுடைய சிரமங்களை கூட பார்க்காமல் பல இடங்களில் இருந்து வந்து என்னை தரிசித்தார்களோ, பல இடங்களில் இருந்து வந்து என்னை தரிசித்தார்களோ அவர்கள் அனைவருடைய ஹக்கிலும் நான் சிபாரிசு செய்ய வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, அது ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிகளை மட்டும் சொல்லல, உம்ராக்கு வந்தாலும் சரி, அவங்க ஹஜ்ஜுக்கு வந்தாங்களோ உம்ராக்கு வந்தாங்களோ என்ன சந்திக்கணும்னு வந்துட்டாங்கல்ல, அவங்களோட ஹக்கை நான் சிபாரிசு செய்யணும் என்பதாக காபத்துல்லாக்கு இந்த விஷயத்த சொன்ன உடனே மலக்குமார்கள் கோபமா பதில் சொல்லுவாங்க, உன்னை பார்க்க வந்துட்டு அவங்க திருப்பியும் அவங்களோட ஊருக்கு போய் பல பாவங்களை செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை மலக்குமார்கள் கூறியவுடன் காபத்துல்லா வீரெடுத்தவாறு சொல்லும், முதலில் அவருடைய ஹக்கில் தான் நான் சிபாரிசு செய்வேன் என்கின்ற இந்த வாதத்தை முன்வைத்தவுடன் ரப்புல் ஆலமீன் கூறுவான், உன்னுடைய இந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ அவருடைய ஹக்கிலும் நீ சிபாரிசு செய்யலாம் என்கின்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறியவுடன் மலக்குமார்கள் மொத்த மனித சமுதாயத்தை பார்த்தும் கட்டளையிடுவார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து கட்டளையிடுவார்கள், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும்
நியத்து வைத்து காபத்துல்லாவை வந்து தரிசித்து தவாப் செய்தீர்களோ அவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து காபாவின் பக்கம் வந்து விடுகள் என்பதாக கூறப்படும். அப்ப யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நீயத்தை வைத்து கொண்டு போனாங்களோ அவங்க எல்லாரும் பிரிஞ்சு வந்துருவாங்க. இந்த பக்கம் காபத்துல்லாவின் ஒட்டி வந்துருவாங்க. இஹ்ராமுடைய ஆடையில் வந்து விடுவார்கள். இப்ப காபத்துல்லா சந்தோஷமான நிலையில மேல அல்லாஹ்வை பார்க்க செல்லும். தல்பியா ஓதிக்கிட்டே அது காபத்துல்லா மேல போகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் நம்முடைய வாலிபர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். காபத்துல்லா போறது ஒரு இபாதத்தா இருந்தாலும் இந்த விஷயத்தை நாம் நம்முடைய வாலிபருடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று பல விஷயங்கள் மக்கத்து முக்கர்ரமாவில் நமக்கு இருக்கின்றது. நாம் குடிக்கக்கூடிய இந்த ஜம்சம் நீர், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில ஆங்கில பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்னவென்றால், ஜம்சம் தண்ணீர் என்கின்ற அந்த தலைப்பை போட்டவர்கள் எழுதி உள்ளார்கள், மக்காவில் அப்படி தண்ணீர் கிடைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. காரணம், அவர் எழுதியுள்ளார்கள், அங்கு எந்த ஒரு ஊற்றும் இல்லை, டோட்டலா பாலைவனம், அங்க எந்த ஒரு ஊற்றும் இல்லை. ஆனால் அங்க அப்படி தண்ணி கிடைக்குதுன்னா அவங்க அதுக்கு என்ன எழுதுறாங்கன்னா, ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர் தான் தண்ணியாக வருகின்றது என்கின்ற கோணத்தில் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அப்ப அரசராக இருந்த அந்த சவுதியினுடைய அரசர் கட்டளை ஏறாரு, சரி நீங்க வந்து இந்த ஜம்சம் நீரை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறோனே, இந்த உலகத்துல இருந்து பல இடத்துல இருந்து விஞ்ஞானிகள் போய் பாக்குறாங்க. அந்த ஜம்சம் கிணத்தை 4 நாட்கள் ஹை ஸ்பீடு மோட்டர் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பம்பு செட்டுகளை 4 நாட்கள் வைத்து அவர்கள் தண்ணீரை வெளியேற்கின்றார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய அற்புதத்தை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 4 நாட்கள் தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்குது. ஆனா அந்த கிணறுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குறையல. கிணறுடைய ஆழம் மிகப்பெரிய ஆழம்லாம் இல்லை, ரொம்ப குறைவான ஆழம். இருந்தாலும் அந்த கிணறில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே குறையவில்லை. அவர்களே வியந்து போயிட்டாங்க. சரி, இருக்கிற தண்ணீரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்து பல நபர்கள் அதுல இஸ்லாத்துல வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் பல நபர்கள் இஸ்லாத்தில் வந்திருக்கின்றார்கள். அதுல அல்லாஹாலா பலவிதமான நோய்களுக்கு ஷிஃபாவை வைத்திருக்கின்றார் அந்த ஜம்சம் தண்ணீரில். இவ்விதமாக காபாவிலும் காபாவை சுத்தியிலும் பலவிதமான அதிசயங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்துள்ளான். மத்தாஃப் இருக்குது சொன்னேன். மத்தாஃப் காபத்துல்லா வலம் சுத்தி வரக்கூடிய இடம். அங்க கீழே டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. பொதுவா நாமெல்லாம் வந்து வெயில்ல நடந்தா நமக்கு கீழே கால் எப்படி இருக்கும்? ஆனா அல்லாஹால அங்க அந்த இடத்துல எப்படி அமைச்சு வச்சிருக்கிறான்னா, நாம செப்பல் போடக்கூடாது. காபத்துல்லா வலம் சுத்தி வரப்ப செப்பல் போடக்கூடாது. வெறுங்கால தான் நடப்பாங்க. கீழே அப்படியே கூலிங்கா இருக்கும். காபாவை அல்லாஹால அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஆக்கி வச்சிருக்கிறான். கீழே அப்படியே கூலிங்கா இருக்கும். காபத்துல்லாவின் கால் வைத்தா பல நபர்களுக்கு காய்ச்சல் கூட வந்துடும் அந்த கூலிங்னால. அந்த அளவுக்கு பல அதிசயங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் காபத்துல்லா. அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக துவா செய்யணும். இப்படி துவா செய்யணும், யா அல்லாஹ் நான் அதிகமாக, ஏன்னா ரப்புல் ஆலமீன் வாசியான் அலீம், அவன் விசாலமானவன், அவனுடைய கஜானா விசாலமான கஜானா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல பல முறை ஹஜ் உம்ராவுக்குரிய நல்ல ஒரு தௌஃபீக் எனக்கு கொடுத்துடுறாயா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்துடுறாயா அல்லாஹ் என்கின்ற ஒவ்வொரு நம் துவாவை ஒவ்வொரு வக்திலும் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக செய்யணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய முஹல்லா வாசிகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா அதிகம் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.